பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியார் வழியிலே திராவிட சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் தேசியத்தினுடைய தொடக்கமாக தமிழ்நாட்டினுடைய வரையறையாக சைவ சித்தாந்தம் தோற்றுவிக்கப்பட்டது என்று வரலாறு நெறியில் நின்று அதையும் பார்க்கலாம். சைவம் தமிழை தூக்கி பிடிக்கிறது, தமிழ் சைவத்தை தூக்கி பிடிக்கிறது. தமிழும் சைவமும் இருவேறல்ல, இரண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. 7ஆம் நூற்றாண்டில் பக்தி இலக்கிய மறுமலர்ச்சி காலத்தில் தொடங்கி அது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு சைவ வைணவ போராட்டங்களாக விரிந்து இன்றைக்கும் சைவம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பல போராட்டங்கள், பல படையெடுப்புகள், அரசு ஆதரவு பெற்று அரசு ஆதரவு இல்லாமலும் சைவம் இருக்கிறது என்றால் அந்த தமிழ் வேதத்தோடு சைவம் பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய வீடுகளில் எல்லாம் சைவம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும். இப்போ நாங்கள் திராவிட கழகத்தில் இருக்கோம். திருக்குறள் நெறிப்படியும் பெரியாரி நெறிப்படியும் எங்களுடைய வீட்டு திருமணங்களையும் அந்த புதுமனை குழு நடத்திக்கணும். சைவம் மாறிகளாகிய நீங்கள் சிவனை பின்பற்றக்கூடியவர்கள், சைவத்தை வாழ்வில் நிலையேற்றுக் கொண்டவர்கள் வீடுகளில் ஓதுவார்களை அழைத்து நல்ல காரியங்களை நடத்தி கொள்ள வேண்டும். ஒருபோதும் அந்த இடத்திலே வேதங்களுக்கு இடம் அளிக்காமல் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தறியை பற்றி தோழ சொல்லிட்டு இருந்தார். நான் 2 நாளாக அது கூட்டத்தில் இருந்தேன் தஞ்சாவூர். அதனால் நம்ம அதை இருந்தாலும் என்னுடைய 7 வயசுலேருந்து நான் தறி நெய்கிறேன்றதுனால நம்ம அதை பதிவு பண்ணுவோம். நாங்களாம் எங்கள் வீடு, எங்கள் அப்பா நூல் தறி நெய்வாங்க, எங்கள் அம்மா நூல் தறி நெய்வாங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாத போது சிம்னி உலக்கு வச்சு தான் தறி நெச்சிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா நெய்கிற நெசவு கண்ணில் ஒட்டுக்கொள்ளும்படி இருக்கும், ஆனால் எங்களுக்கு அது கறிக்கு உதவாது. எங்கள் அம்மா நெய்யும் நெசவு அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் அதுதான் எங்களை சோறு போட்டு வளர்த்தது. எங்கள் அம்மா இரவு பகலும் பாராமல் அவர் சிம்னி வழக்கிலே தறி நெய்வார்கள். அந்த சிம்னி வழக்கிலே தறி நெய்து விட்டு மாலை 6 மணிக்கு போய் ஒரு ஆண்கள் புடைசூழ ஆண்கள் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த மலிக்கிலே போய் நிற்கும்போது அத்தனை பேரும் ஒரு கூனி குறுகி ஒரு பெண்ணாக நின்று காலையில் இருந்து நெய்த அந்த நெசவிற்கு 20 ரூபாய் கூலி கேட்பார்கள். அவன் சொல்லுவான், முதலாளி மெட்ராஸ் போயிருக்கிறார், வந்த பிறகு தருகிறோம் என்று. நான் முன்கூலி கேட்கவில்லை, முன்தேதியிட்டு கேட்கவில்லை, நெய்த கூலி தானே கேட்கிறேன் என்று சொன்னபோது சொல்லுவார்கள். அதை ரொம்ப அலட்சியமாக அவருக்கு பதில் சொல்லி அனுப்புவார்கள். 10 ரூபாய் கொடுங்கள், காலையிலிருந்து என் குழந்தைகள் பட்னியாக இருக்கிறது, அவர்களுக்கு நான் கஞ்சி காசி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது. நிர்தட்சணியமாக ஒரே சமூகம்தான், ஒரே சாதி தான், ஆனால் வர்க்கம் எப்படி பிரிக்கிறது என்று தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் தரிநெய்வக்கூடியெல்லாம் ஒரே சமூகம்தான், அந்த முதலாளியும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் எப்படி வர்க்கம் பிரிக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் வெறும் கையோடு எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் பசி என்ற சிறுகதையில் பதிவு செய்திருப்பேன். என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்ட சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது. பி. பொன்குமார் தொகுத்திருக்கிறாரு. காஞ்சிபுரம் மண் சார்ந்து எழுதக்கூடிய 60 எழுத்தாளர்களுடைய சிறுகதை வந்திருக்கிறது. அதில் தறிக்காருடைய வரிகளை நான் தறி என்கின்ற செயலிலே பதிவு செய்திருக்கிறேன் தலைப்பில். அந்த புத்தகம் இங்கே தான் வெளியிட போகிறாங்க. புத்தகம் வெளியே வந்துடுச்சு, இங்கே தான் வெளியிட போகிறாங்க. அந்த புத்தகம் அடுத்த முறை நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி தறிக்காருடைய வழிகளை சொல்லலாம் புரியாது. தோழ சொன்னார், தறிக்காரர் சில பொன்மொழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு, எட்டி பார்த்தால் 8 இழை குறையும், நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டி பார்த்தா 8 இழை குறையுதான். ஏன்னா சாப்பிட்ட உடனே கையை போய் படமரத்தில் துடைக்கணும்னு. ஏன்னா உட்காந்து பேசணுமா அன்றைக்கி போயிடும். மற்ற தொழிலை ஓப்பி அடிக்கலாம், மற்ற தொழிலை கடந்து போகலாம், ஆனால் இந்த தொழிலை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அது கூடவே இருந்தாலும் காலைல 4 மணிக்கு எங்கள் அம்மா நெய்ய ஆரம்பித்தானாக்கா இரவு நிச்சயம் ஒரு துண்டு என்பது ஒரு லுங்கி, 4 லுங்கி சேர்ந்து 4 துண்டு சேர்ந்து ஒரு பீஸ் நெய்யணுன்னா 2 நாள் ஆகும் பெண்களுக்கு. ஏன்னா வீட்டு வேலை செய்யணும். ஆண்கள் அனாயாசமாக ஒரு பீஸ் நெய்வாங்க, 4 துண்டு நெய்வாங்க. அன்றைக்கெல்லாம் கூலி கம்மி, இன்னைக்கு கூலி அதிகம், நெய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த இதுவே நம்மக்கிட்ட விட்டு போச்சு. நாம் சொல்லலாம் இது பரம்பரை தொழிலாக இருக்கிறது, ஆனால் பல பேருடைய வாழ்க்கை இது என்னை போன்ற குழந்தைகளை உருவாக்கி கெடுத்திருக்கிறது. நான்லாம் ஸ்கூலுக்கு போனதில்லை, பள்ளிக்கூடம் போனதில்லை. என்னுடைய இந்த படிப்பும் இந்த இதுவும் நான் தமிழும் எனக்கு ஆங்கிலமும் எனக்கு வரும் என்றால் நான் தெருவில் இருக்க சாப்பாட்டுக்கு அனுப்புவாங்கள்ல, தெருவில் இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கி நான் தமிழை கற்றுக்கொண்டேன். எனக்கு ஆசிரியரே கிடையாது. தெருவில் போகும்போதும் வரும்போதும் தெருவில் இருக்கக்கூடிய காய், அப்போல்லாம் வீட்டில் மிளகாத்தூள் பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மொத்தமாக வாங்கி வைக்க முடியாதவர்கள் நாங்கள் பொட்டலமாக 50 100 வாங்கி அந்த சீரக பொட்டாயும் அந்த மிளகு அந்த பொட்டலங்களையும் பிரித்து அதிலின் மூலமாக தமிழை கற்று அதையெல்லாம் சேகரித்து வைத்தேன் பல நாட்களாக. அந்த குப்பையை எங்கிட்ட இவ்வளோ இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் ஒரு கருத்து தான் இருக்கும். இப்படி பல வகையாக சேர்க்கக்கூடிய துண்டறிக்கைகள் உங்களுக்கு பல செய்திகளை தரும்.
பல துணுக்கு செய்திகளை தரும். அப்படி நான் பல துணுக்கு சேர்க்க வைத்திருந்தேன். பிறகு நான் வந்து 7ஆம் வகுப்பு என்னுடைய தோழத்தில் படிச்சிருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போகல, ஆனால் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க புக்கில் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு புத்தகம் ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் யாரெல்லாம் பள்ளிக்கூடம் போவாங்களோ அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதே போல் யாரெல்லாம் வந்து உயர்கல்விக்கு போகிறாங்களோ அந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு நானே எழுத ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். சைவ சித்தாந்தத்திலையும் வள்ளலார் கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இன்னும் சைவத்தை படிக்க ஆரம்பித்தேன். பிறகு பெரியாரை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாத்தையும் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டு, எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் படிக்க வேண்டியதாகிட்டது. அது பைபிள் ஆகட்டும், திருக்குறான் ஆகட்டும், கடவுள் இல்லை இருப்பது என்று எல்லாம் ஆகட்டும். நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், ஏரிகாத்தராமர் கோயில் மதுராந்தகத்தில். அந்த கோயிலுக்கு கருசொகையாக தான் போயிருந்தேன். எல்லாம் நம்ம ஆளுங்க வந்தவங்கெல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க. ஒரு பையனை கூப்பிட்டேன், நீ என்ன கடவுளே இல்லைன்னு இந்த கோயிலுக்கு வந்துருக்கு. நான் கூப்பிட்டேன், இந்த சேலை உனக்கு தெரியுமாடான்னு. வேதாந்த தேசிகருடைய சேலை அங்கே இருக்குது, அங்கே ஒரு சந்நிதி இருக்குது. திரும்பும் திசையெல்லாம் வடகலை நாமத்தை போட்டு இந்த கோயில் நம்முடைய ஆதிக்கத்தின் கிழக்குறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே திரும்பினாலும் வடகலை நாமம் இருக்கும், தென்கலை நாமே பார்க்க முடியாது. வேதாந்த தேசிகருடைய அந்த சந்நிதியும் இருக்கும். கேட்டேன், வேதாந்த தேசிகர் யாருன்னு தெரியுமாடா? தெரியலன்னா, வேதாந்த தேசிகர் 12ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார். தேசிகர் கோயில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆணைப்பறி தேரின் மீது அழகர் வந்தார், கருதவரம் தருகின்ற பெருமாள் வந்தார், முக்தி நெறி அறிகின்ற பெருமாள் வந்தார்னு அவர் ஒரு பாட்டை எழுதினார். அவருடைய சம்பிரதாயம், வைணவத்தில் பல சம்பிரதாயங்கள் இருக்கிறது, அதில் ஒரு சம்பிரதாயம் வடகலை சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் தோற்றுவித்தவர் நம்முடைய வேதாந்த தேசிகர். அவரை பற்றி இந்து பத்திரிகை கூட 250 பக்கத்துக்கு ஒரு பெரிய புத்தகம் வண்டி வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான புத்தகம், வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. 108 திவ்ய தேசம் பற்றியும் அவங்க ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்க வேண்டும், அந்த கோயில் எப்படி உருவானதுன்னு பார்க்கணும். பக்தி மட்டும் அல்ல, நம் வரலாறையும் அந்த கோயில் சொல்லும். ஏகாம்பரர் கோயிலில் யுவாங் சுவாங்குக்கு சிலை இருக்குது. ஏகாம்பரர் கோயிலில் ஒரு தூணில் போனீங்கன்னா வித்தியாசமான ஒரு சிலை. இந்த சிலை ஏன் இங்கே வந்தது? ஒரு சீனருக்கு இங்கே எதுக்கு சிலை வச்சுருக்காங்க? கோயில் உள்ள போய் பார்த்தா அந்த சீனர் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சோழ சொன்னது போல் எல்லா தறிநெய்தார்களும் அதை எழுதி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல என்ன தொழில் எழுதி வச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் என்ன மரம் விளைந்தது, இங்கே இருக்கக்கூடிய கேட்டு பெருமா கோயில் இருக்குது, அந்த இடத்துல என்ன மரம் இருந்தது, அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதனால் அவருடைய சிலை வந்து ஏகாம்பரர் கோயிலில் செதுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு யாத்திகர் அவர். யுவாங் சுவாங்குடைய சிலை வந்து ஏகாம்பரர் கோயிலில் செதுக்கப்பட்டிருக்குது. இந்த மண் வந்து நெசவு செய்வதனால இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மண்ணோடு நாம் கலந்துருக்கின்றோம், இந்த உணர்வோடு கலந்துருக்கிறோம். இந்த தறியை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ வழிகளோடு இருந்தால் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நமக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு தொழில். காலையில் வந்து 4 புலம் போட்டோமா, மத்தியானம் வரைக்கும் 2 தூங்கிட்டு திருப்பி அசாகசமாக போடலாம், 11 மணி வரைக்கும் நெய்யலாம், யாருக்கும் பதில் சொல்லத்தார். சென்னையில் கேபிள் டி ஆப்ரேட்டராக இருந்த கோடம்பாக்கத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். திடீர்னு ஏர்டெல் வந்துச்சு, ஜியோ வந்துடுச்சு, மொத்த லைனும் காலி. 1000 லைன் இருந்தது, 250 லைன் சுருங்கி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே நான் தறிக்கு தான் வந்தேன். யார்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன்னு, இனி யார்கிட்டையும் கை நீட்டி வேலை செய்யக்கூடாது. தறிக்கு நேராக வந்தேன், தறி நச்சா. இப்போ நம்ம தறி தான் நம்மளை காப்பாற்றிட்டு. நான் நெய்கிற ரகத்துக்கு கூலியே வந்து 15,000 ரூபா. ஒரு காலத்தில் என் தறி என் வாழ்வை கெடுத்தது, என்னுடைய இளம்பி பிராயத்தை கெடுத்தது. ஆனால் தறி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அந்த தொழில் நம்மளை இப்படியும் வைக்கும் அப்படியும் வைக்கும். அதனால் நம்முடைய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையினை உனக்கு ஒத்துக்கொள்னு சொல்லக்கூடிய போல் இந்த தறி நம் வாழ்க்கையோடு பிணைந்தது. இந்த தறி குறித்து நிறைய இருக்கிறது. தறியோட நாவல் என்கிற ஒரு நாவல் வந்திருக்கிறது. அது வந்து பாரதிநாதன், நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்த பாரதிநாதன் நாவல் எழுதியிருப்பார். அதில் வந்து மிஷின் தறி ஓட்டுறாங்கல்ல, அந்த மிஷின் தறி ஓட்டக்கூடிய அவருடைய ஜலகண்டபுரம், சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தில் அந்த மிஷின் தறி ஓட்டக்கூடிய தொழிலாளர்களை பற்றி அது பேசும். அதில் அவ்வளோ வழிகள் இருக்கும். மிஷின் தறி ஓட்டும்போது திடீர்னு கை போய் மாட்டிக்கும், இந்த அம்மா கை துண்டாயிடும், தார் சுற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி காம்பன்சேஷன் முதலாளிகள் சண்டை போட்டு வாங்கினாங்க அப்படின்னா நாவலில் பதிவு பண்ணும். அதுதான் சங்க தலைவனாக சமுத்திரக்கு நடிச்சிருப்பார். படமாக வந்தது, விஜய் டிவியில் இப்போ கூட போடுவாங்க. அப்படி இந்த தொழிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி பூராக சொல்லி கொண்டு இருக்கலாம். இந்த உள்ளபடியே காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கு நாம் பெருமை அடைய வேண்டும். நாத்திகத்தின் நாற்றங்காலாகும், ஆத்திகத்தின் ஆலமரமாகும் இந்த மண் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மண்ணை பற்றி இன்னும் சொல்லணும்னாக்கா 190 கல்வெட்டு கேட்டு பெருமா கோயில், வரதராஜ பெருமா கோயிலை பற்றி 190 கல்வெட்டு எழுதியிருக்கிறாங்க. 1984 தமிழ்நாடு தொல்லியல் துறை அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறது. அந்த புத்தகத்தில் வந்து உங்களுக்கு செய்தி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அந்த சுற்றி வந்து அத்திமரம் இருக்கும். ஒவ்வொரு கல்வெட்டின் தொடக்கத்தின் போதும் ஊத்துக்காட்டு கோட்டத்து வதியூர் நின்றருளிய பெருமாள் அப்படின்னு தொடங்கும். ஊத்துக்காடு
ஊத்துக்காடு தான் பெரிய ஏரியாவாக இருந்திருக்கு. ஊத்துக்காடை வச்சு தான் மொத்த ஏரியாவும் சொல்கிறாங்க. ஊற்றுக்காட்டு கோட்டத்து நின்று அருளிய பெருமாள் தான் தொடங்கும். அதுக்கப்புறமா சாமி தூக்கின்னு போவாங்கல்ல மற்ற நாளில், அது ஏரிக்கு போவாங்கல்ல, அப்படி தென்னேரி இப்படி போகும்போது 14 ஊர் பட்டியல் போடுறாங்க. 14 ஊரில் அஞ்சூர், கோனேரி குப்பம், பழவேரி, சீத்தாவரம், அது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வருது. ஆனால் ஐயம்பேட்டை, முத்தியால்பேட்டை லிஸ்ட்லேயே இல்லை. அந்த பக்கம்லாம் வருது. ராஜாம்பேட்டை இருக்குது, பஞ்சுப்பேட்டை இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அஞ்சூர் ஒன்று இருக்குது, அஞ்சூர் இருக்குது. இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கிறாங்கனாக்கா, அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த லிஸ்டெல்லாம் ஏன் எழுதுகிறாங்கனாக்கா, அந்த சாமி தூக்கிட்டு இரவு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டதுன்னு கல்வெட்டில் இருக்குது. தோசை எமுது, இட்லி எமுது, இதை கொடுத்தவர் இவர், இந்த நந்தா விளக்கு ஏற்றியவர்கள் இவர்கள் இத்தனை பொன் கொடுத்தார்கள், அப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்து அந்த சாமிக்கு வந்து அவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க. கொடுக்குறாங்க. அதுதான் அது அந்த காலங்காலமாக அப்படியே வந்துட்டு இருக்குது. 14ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில் இருந்தாலும் அதனுடைய கல்வெட்டு எச்சங்களாக 10ஆம் நூற்றாண்டு சோழர்கால கல்வெட்டு ஒன்று இருக்குது அங்கே. அது வந்து குளத்துக்கு எதிரில் சக்கரத்தாழ்வா சந்நிதி இருக்குல்ல, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு வந்து சோழர்கால கட்டளை தொடங்கியது. அதனால் இந்த தறியை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். வணக்கம். இன்னும் ஒரு காலங்களில் இந்த ஆன்மீகமோ இல்லை சைவத்தை பற்றி வைணவத்தை பற்றி விரிவாக பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிறேன். ரவி பாரதி ஐயாவுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்.